Hi, hello everybody. I am our Malini. This is your Malini Simple Grammar YouTube channel. So, நம்ம சேனல்ல active to passive 12 tenses க்கு sentence structure at the same time எந்தெந்த டென்ஸுக்கெல்லாம் ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாற்றலாங்கிறது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சிம்பிள் ஃபியூச்சருக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ போடும் பொழுதெல்லாம் நான் வந்து ஒரு திருக்குறள் அட் த சேம் டைம் அழகான ஒரு ஸ்டோரி தெனாலிராமன் ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் வந்து நம்ம தேர்டு திருக்குறள் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஃபோர்த் ஒன் திருக்குறளை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் ஃபியூச்சரோட ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து அதை பார்த்துட்டு ரிமைனிங் இன்னொரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆக்டிவ் அண்ட் பாசிவ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, சிங்குலர் ப்ளூரல் எப்படி வந்துன்னா எந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன் குறள் பாருங்கள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. இதுதான் வந்து ஃபோர்த்து குறள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. செகண்ட் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். தேர்டு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வான். ஃபோர்த்து வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. ஸோ இந்த குறளில் பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிடிக்கும் பிடிக்காது, இவரை தான் பிடிக்கும் இவரை தான் பிடிக்காதுன்னு எதுவும் கிடையாது. ஸோ விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர் தான் கடவுள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம வந்து உண்மையான அன்போடு நம்ம வந்து எதை வேண்டுனாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லதே நடக்கும், துன்பத்துக்கு வந்து இடமே இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேணும் இது வேண்டான்னு சொல்லிட்டு இல்லாமல் இவங்க வேணும் இவங்க தான் நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு இல்லாமல் எல்லாருக்குமே கடவுள் வந்து அருள் புரிவார். ஸோ கடவுள்கிட்ட வந்து உண்மையான அன்போடும் பணிவோடும் நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதலை வந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்லதை நடத்தி காட்டுவார். பொறுமையாக நடந்தாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்களுக்கு துன்பங்கிறதே கிடையாது. துன்பம் வரதே நம்மளை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான், நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுவார். நிறைய துன்பங்களை கொடுத்து நம்மளை சோதிச்சு கடைசியில் நல்லது நடத்தி காட்டுறது தான் கடவுளோட திருவிடையாடல் அப்படிங்கிறதான் இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சரில் நம்ம வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஆக்டிவ்ல வில் ஆர் ஷல் ப்ளஸ் V1 அண்ட் பாசிவ்ல வந்து வேர்பு பார்த்தீங்கன்னா வில் பி ஷல் பி ப்ளஸ் V3 வரணும். ஸோ இதை தான் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஃபோர்த் ஒன்ல பாருங்கள், த மேனேஜர் வில் அரேஞ்ச் அ மீட்டிங். இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். த மேனேஜர் சப்ஜெக்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேமிங் வேர்டாக இருக்குது. வில் ஃபியூச்சரிஸ்டிக் மாடல் வேர்பு வில் ப்ளஸ் இது மாடல் V1 தான் வந்திருக்கு. ஸோ வில் அரேஞ்ச் வாட் த மீட்டிங் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் காம்பினேஷனில் வந்திருக்கு. ஃபியூச்சரிஸ்டிக் வேர்பு வந்திருக்கனால சிம்பிள் ஃபியூச்சரில் ஆக்டிவாய் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்கா, ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் நம்ம பாசிவில் மாற்ற முடியும். ஆப்ஜெக்ட் இருக்கிற அந்த ஒரு வேர்பு தான் டிரான்சிட்டிவ் வேர்பு. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பாசிவ்க்கு மாற்றணுங்கிறத டீட்டெயிலாக நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துக்குங்க. எப்பொழுதுமே நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ணும்பொழுது நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் ஆகும், அதையும் கிளாரிட்டியாக வச்சுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மீட்டிங். இங்கே நமக்கு சிங்குலர் ப்ளூரல் இல்லைன்னு சொல்லிட்டேன். வில் பி அரேஞ்சோட தேர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்டு. த மீட்டிங் வில் பி அரேஞ்ச்டு பை ஹூம் பை த மேனேஜர். இதுதான் பார்த்தீங்கன்னா பாசிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு பாசிவ் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது நம்ம வேர்பில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். இங்கே ஃபியூச்சருங்கிறனால நம்ம ப்ளூரலாக சிங்குலரான்னு பார்க்கல, ஜஸ்ட் வில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். அது பக்கத்தில் பி பேஸ் ஃபார்ம் வேர்பு, பி ஃபார்ம் வேர்பில் பேஸ் வேர்பு, அடுத்தது V3 ரொம்ப முக்கியம். அடுத்தது ஏஜென்ட் பை அண்ட் சப்ஜெக்ட் அப்படியே நேமிங் வேர்டாக இருக்கனால நேமிங் வேர்டாக ஆட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல் பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். இன்னொரு 4 சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்துக்கலாம். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தே வில் அப்சர்வர்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ். இதில் சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ரனவுனாக இருக்குது. ஸோ நேமிங் வேர்டு கிடையாது, நவுன் இல்லை ப்ரனவுன். தே வில் அப்சர்வ் மாடல் ஃபியூச்சரிஸ்டிக் வேர்பு அட் த சேம் டைம் V1 இருக்கு. தே வில் அப்சர்வ் ஹூம், யாரை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, அஸ் எங்களை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எங்களை அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்.
ஸோ இது ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் காம்பினேஷனில் இருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த அஸ் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக வரும்போது என்னவா மாறும்னா வீன்னு மாறும். வி வில் பி பேஸ் ஃபார்ம் verb, அப்சர்வோட தேர்ட் ஃபார்ம் அப்சர்வ்டு. we will be observed by the subjective pronoun என்னாகும் ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுனா மாறும். தே வந்து தெம்மா மாறும். தட்ஸ் ஆல். ஓகேயா? ஸோ we இங்கே வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுன் அஸ்ஸா இருக்கிறது, வி சப்ஜெக்டிவ் ப்ரனவுனா மாறி இருக்கு. அப்படியே வந்து மாடல் verb எழுதிக்கிறோம், பேஸ் ஃபார்ம் verb அண்ட் V3. நாங்கள் அவங்களால் அப்சர்வ் பண்ணப்பட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட தமிழ் மீனிங். ஓகேங்களா? ஸோ நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும். ப்ரனவுன் வந்து கம்பல்சரி சப்ஜெக்டிவ் ப்ரனவுன் ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுன் தெரிஞ்சால் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, வி ஷல் விசிட் சம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். வி சப்ஜெக்ட், இங்கே நேமிங் வேர்டு கிடையாது, ப்ரனவுனா இருக்கு. அண்ட் ஷல் விசிட் மாடல் verb பிளஸ் V1 இருக்கு. வி ஷல் விசிட் ஹூம், யார, சம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். இது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்துருக்கு. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, ப்ரெசன்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல் இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். சம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், சிங்குலர் ப்ளூரல் பார்க்க வேண்டாம். இங்கே வில் நம்ம ஐவிக்கு தான் ஷல் யூஸ் பண்ணுவோம், மற்ற வேர்டுக்கெல்லாம் வில். சரிங்களா? அப்படியே வந்து நவுன் எழுதிட்டோம். ஆப்ஜெக்டாக இருக்கிறத ஆப்ஜெக்டில் நவுன் இருக்குது, நவுன் எழுதிட்டு வில் பி விசிட்டோட தேர்ட் ஃபார்ம் விசிட்டட். இங்கே V3 தான் கம்பல்சரி யூஸ் பண்ணணும் பாசிவ்க்கு. விசிட்டட் பை ஹூம், யார், அஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் வில் பி விசிட்டட் பை அஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தே வில் அப்சர்வ் அஸ்ல வி வில் பி அப்சர்வ்டு பை தெம். ஆக்டிவ்லையும் பேசிவ்லையும் வேர்ப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ஃபியூச்சரில் மெயின் வேர்பு ப்ளஸ் மாடல் வேர்பு ப்ளஸ் V1, இங்கே பார்த்தீங்கன்னா மாடல் வேர்பு பி ஃபார்ம் வேர்பு ப்ளஸ் V3. இந்த ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் வெரி வெல். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு ஜஸ்ட் இன்ட்ரோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள்ஸ் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் நேமிங் வேர்டு வரலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ப்ரனவுன் வரலாம். ஸோ நவுன் ஆர் ப்ரனவுன், பக்கத்தில் சிங்குலரா ப்ளூரலான்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஆம், ஈஸ், ஆர், V1, ING. கம்பல்சரி கண்டினியூஸ்னாவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னாவே ING கண்டிப்பாக வரணும். INGனாவே கொண்டு, ரைட்டிங்னா எழுதி கொண்டு, ஸ்டடிங்னா படித்து கொண்டு, ரீடிங் வாசித்து கொண்டு, டேக்கிங் எடுத்துக்கொண்டு, இந்த மாதிரி கொண்டுங்கிற அந்த ஒரு மீனிங் கொடுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட்ல சரிங்களா? கண்டினியூஸ்னாவே ING கம்பல்சரி வரணும். பக்கத்தில் ஆப்ஜெக்ட் ஆர் அர்ஜென்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட். பேசிவ்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், அது வந்து நவுனா இருக்கலாம், இல்லை ப்ரனவுனா இருக்கலாம். ஐயா இருந்ததுன்னா ஆம் வரும், சிங்குலராக இருந்ததுன்னா ஈஸ் வரும், ப்ளூரலாக இருந்ததுன்னா என்ன வரும், ஆர் வரும். சரிங்களா? பக்கத்தில் இது வந்து கண்டினியூஸ்ங்கிறனால நம்ம அப்படியே ING போட முடியாது இல்லையா? ஸோ இந்த பி ஃபார்ம் வேர்போட ING ஃபார்ம் பீயிங் எடுத்திருக்காங்க. ஸோ V3 ஸ்ட்ரக்சர் ஆஸ் யூஷுவல். சரிங்களா? ஆம், இஸ், ஆர், பீயிங் V3, ஏஜென்ட் பை ப்ளஸ் ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுன். அதில் நேமிங் வேர்டும் வரலாம், ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுனும் வரலாம். சரிங்களா? நல்லா பார்த்துக்கணும். அர்ஜென்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட், இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஷீ இஸ் வின்னிங் மெனி ப்ரைஸஸ். ஷீ சப்ஜெக்ட், சி சிங்குலர் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ் வந்திருக்கு. ஈஸ் வின்னிங், ING, V1 ING, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஷீ இஸ் வின்னிங் வாட், மெனி ப்ரைஸஸ். ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். இதை பேசிவ்ல மாற்றும் பொழுது மெனி ப்ரைஸஸ். ஆம் வராது, ஈஸ் சிங்குலருக்கு, ஸோ ஆர் வந்து ப்ளூரலுக்கு. இதுதான் வரும். சரியா? மெனி ப்ரைஸஸ் ஆர் நம்ம இது கண்டினியூஸ்னால பீயிங், பி ஃபார்ம் வேர்போட ING ஃபார்ம் பீயிங் ஆட் பண்ணிக்கிறோம். V3 பார்த்தீங்கன்னா வின், 1 வின் அப்படிங்கிறது ப்ரெசன்ட்டு, 1 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், தேர்டு ஃபார்ம் பீயிங் 1 பை ஹர். இதுதான் வந்து பேசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ மெனி ப்ரைஸஸ் ஆர் பீயிங் 1 பை ஹர். மெனி ப்ரைஸஸ் ஆப்ஜெக்ட் அப்படியே போட்டுக்கிறோம், இது ப்ளூரல் அதனால ஆர் போட்டிருக்கோம். பீயிங் 1, இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் பேசிவ் வாய்ஸ்க்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பை ஹர். ஷீ சப்ஜெக்டிவ் ப்ரனவுன், ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுனா வரும்போது ஹெரா மாறி இருக்கு. த ஆன்ஸ் சப்ஜெக்ட் நவுனா வந்திருக்கு, ப்ளூரல், ஸோ ஆர் கேரிங், V1 ING. ஸோ சப்ஜெக்ட் வேர்பு. The ants are carrying what? The grains. Object
டு தேர் anthill பிளேஸ் அர்ஜென்ட். இது ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பேசிவில் மாற்றும் பொழுது த கிரெயின்ஸ் தான் ஆப்ஜெக்ட் இல்லையா, த கிரெயின்ஸை முன்னாடி கொண்டு வந்துடும். த கிரெயின்ஸ் ப்ளூரல். ஸோ ஆர் பீயிங் கம்பல்சரி வந்து கண்டினியூஸ்க்கு பீயிங் இருக்கணும். பேசிவில் பீயிங் V3 கேரியோட V3 கேரீடு பை த ants டு தேர். எங்கே வேர் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் வந்ததுனாலும் அது வந்து அர்ஜென்ட் தான். சரிங்களா? டு தேர் anthill passive voice. ஆப்ஜெக்ட் நேமிங் வேர்டு அப்படியே வந்துருச்சு. ப்ளூரலுக்கான பி ஃபார்ம் வேர்பு பீயிங், கண்டினியூஸ்க்கானது பி ஃபார்ம் வேர்போட ING, இது V3. சரிங்களா? passive voice verb structure for present continuous tense by agent the ants to their anthill. ரிமைனிங் வேர்ட்ஸ் அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? சப்ஜெக்டிவ் ப்ரனவுன் ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுன் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொன்றிலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நல்லா கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ஸ்லையும் ஒவ்வொரு சென்டென்ஸையும் பேசிவ்ல ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணும்பொழுதும் இல்லை ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் மாற்றும் பொழுதும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடும். தட்ஸ் ஆல். ஸோ ஒரு ஸ்டோரியை பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து தெனாலிராமனோட ஒரு அழகான ஸ்டோரி. தெனாலிராமன் வந்து தன்னோட அரசருக்கும் தன்னோட நாட்டுக்கும் நிறைய நல்லது பண்ணாரு, புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையாகவும். அதே மாதிரி தன்னோட வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி சால்வ் பண்ணாருன்னு பார்க்கலாம். தெனாலிராமன் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு லேட்டாகி வர்றாரு அரண்மனையிலிருந்து. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளே திருடன் புகுந்துட்டு சரி யாருக்கும் தெரியாமல் பறன் மேலே ஏறி படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் தெனாலிராமன் வந்துடுறாரு. வந்து டயர்லாம் படுத்து தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சரி நம்ம மேலேருந்து பறன்லேருந்து இறங்கி அவங்கள முழிக்கிறதுக்குள்ளே திருடிட்டு போயிடலான்ட்டு திருட அழுங்காமல் இறங்க பார்த்தாலும் சவுண்டு வந்து இறங்கிடுறான். அதை கேட்டு பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் முழிச்சுக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தா மேலே பறன் மேலே ஒருத்தவன் படுத்திருக்கான் திருடன். அவன் கையில் வந்து ஒரு கத்தி இருக்கிறத பார்த்துட்டு தனியாக கத்தி வச்சிருக்கிறவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தன்னோட ஒய்ஃபை எழுப்பி தேவையில்லாமல் வந்து ஒய்ஃபை எழுப்பி பேசிக்கிட்டே இருக்கார் ரொம்ப நேரம். என்னடா இது இவர் இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்காருன்னு சொல்லங்காட்டியும் சடனாக வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அவங்ககிட்ட வந்து சரி நமக்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா எந்த பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களை எப்படியாவது வந்து தூங்க விடாமல் பேசிகிட்டே இருக்காரு. அப்போ வந்து சரி நான் ஒரு பேர் வந்து டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வெங்கடாச்சலம்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்துறாரு. பக்கத்து வீட்டில் வந்து வெங்கடாச்சலங்கிற ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. அவரோட பேரை வந்து கத்தி கூப்பாடு போடங்காட்டி பக்கத்தில் இருக்கிற வெங்கடாச்சலம் வேகமாக வந்து எதுக்காக வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டேன், இந்த ராத்திரியில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லங்காட்டியும் எனக்கு என் பையனுக்கு பேர் வைக்கிறதுக்கு நாங்கள் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கு வெங்கடாச்சலன்னு சொல்லிட்டு வைக்கலான்னு சொன்னோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெனாலிராமனோட ஒய்ஃப் கமலாங்கிறவங்க தெனாலிராமனுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுங்காட்டி இல்லை நீ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லி பேசுங்காட்டி நிஜமாலுமே நாங்கள் சொன்னது பொய் இல்லை, நாங்கள் எங்களோட பையனுக்கு பேர் வைக்கிற தொடர்பாக தான் பேசணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூட்சமமாக என்ன பண்ணுறாருன்னா தெனாலிராமன் நீங்கள் நான் சொல்கிறத நம்ம தயார் இல்லைன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தேன் அந்த பறன் மேலே இருக்கிறானே ஒரு மனுஷன் அவனை கூப்பிட்டு சாட்சியை கேளுங்காட்டியும் உடனே அங்கே திருடன் ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவனை அடின்னு அடித்து அவங்க வீட்டில் வந்து திருடு போகாமல் தெனாலிராமன் சாமர்த்தியமாகவும் தன்னோட பேச்சோட அந்த நுணுக்கத்தாலையும் வந்து அந்த வெங்கடாச்சலமும் அவங்க மனைவி அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டில் இருந்த திருடனை அடித்து துரத்தி விட்டுட்டாங்க. மறுபடியும் அந்த திருடன் இன்னொரு முறை அங்கே வராத அளவுக்கு வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு போயிட்டான். இவ்வளோ நுணுக்கமாக வந்து திறமையோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த வெங்கடாச்சலம் பரவாயில்லையே அந்த திருடனை சமாளிக்கிறதுக்காக தான் நம்ம பேர் சொல்லி இவர் வந்து இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அவங்க எல்லாருமே புகழ்ந்துட்டு அடுத்த நாள் அரசரும் கூப்பிட்டு தெனாலிராமா இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு திருடன் வந்தால் நாம இதெல்லாம் பண்ணியாங்காட்டி கேள்விப்பட்டு அவரை வந்து பெருமையாக பாராட்டி நிறைய ப்ரைஸ் கொடுத்தாரு. எவ்வளோதான் சூழ்ச்சிகள் செஞ்சாலும் தெனாலிராமன் வந்து அந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடிச்சு இந்த மாதிரி நாட்டுக்கும் நல்லது பண்ணார், தன்னோட வீட்டில் இருந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார். ஸோ அது மாதிரி நம்மளும் வந்து எப்பொழுதுமே ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், நாலேஜபிளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தேவையான இடத்துல பேசணும், தேவையில்லாத இடத்துல பேசாமல் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸோட எக்ஸாம்பிள்ஸை டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஆல்வேஸ் சப்போர்ட் மீ.